இருந்து எலிசாவுக்கு எலியாவுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டாரு. ஜனங்கள் மத்தியில் சொல்வதை காட்டிலும் அங்க உள்ள தீர்க்கதரிசிகள் மத்தியில இவர் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்கிறார். நீங்க 15 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா எரிகோல உள்ள தீர்க்கதரிசிகள் இவரை பார்த்து என்ன செய்யறாங்க, எலியாவினுடைய அபிஷேகம் எலிசா மேல இறங்கினது என்று சொல்லி இவர் ஒரு தேவ ஊழியக்காரர் என்று சொல்லி அந்த அங்கீகாரத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம தொடர்ச்சியாக நம்ம படித்தோம் என்று சொன்னா சில காரியங்கள் அங்க நடக்கிறது. எரிகோல இருந்து அவர் வராரு. 19வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். ஆமென். அப்ப பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் மத்தியில் அங்கீகாரம் பெற்ற மனிதர், ஆனா பொது ஜனத்தின் மத்தியில் அவர் கடந்து போகும்போது அங்க அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறார்கள். தான் ரொம்ப முக்கியம். 19 வருஷம் நம்ம படித்தது போல நம்ம பார்க்கிறோம். பட்டணத்துக்குள்ள போகும்போது அந்த சூழ்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை.